இந்த ஒரே ஃப்ரேம், இந்த ஒரு ஃப்ரேம் ஒன்றும் இல்லை. இந்த ஒரே ஒரு ஃப்ரேம், இந்த மாதிரி ஒரே ஒரு சீன் வந்து தியேட்டரில் வச்சாலே போதும். எல்லாரும் டிக்கெட் காசை கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம பார்க்க போகிற அடுத்த வீடியோ வந்து ஜெயிலர் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் டீசர். இது நான் பார்த்துட்டு ஏற்கனவே தலைவர் ஆச்சு, எப்படி பார்க்காம இருக்க முடியும். பட் திரும்பவும் அதை பார்க்க போகிறோம். அதே ஃபயர், அதே எனர்ஜி, அதே மூடு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா தலைவர் பார்த்து தான் நான் வளர்ந்தேன். ஸோ ஆப்வியஸாக அது இருக்கும் இல்லையா? அது இருக்கும். நீங்கள் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு புயல் கரை கடந்த நிலையில் மேலும் மற்றொரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று கோர முகத்துடன் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறுபடியும் சைக்ளோனா? நெல்சா, நம்ம வேணா திரும்பி கிளம்பி சென்னைக்கே போயிடலாமா? சைக்கிளானே சென்னையில் தான் ஜி. அதனால தான் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு உங்களை கோவா கூட்டின்னு வந்திருக்கிறேன் ஜி. அங்கே மக்கள்லாம் என்ன ஜி பண்ணுவாங்க நம்ம இல்லாமல்? நம்ம இருந்தால் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணுவாங்க ஜி. ஓஹோ, அப்போ ஓகே. பெரிய தார் அப்படியே சைக்கிளோட சுற்றி தூக்கி போட்டுருவார். ஜி, உங்களுக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல ஜி. நம்ம ஏன் இந்த டிஸ்கஷன் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வச்சுக்கூடாது? உங்களுக்கு என்ன ஜி, வார ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணுறீங்க. நமக்கு அப்படியா? கடைசியாக என் படம் வந்ததுக்கப்புறம் 5 புயல் வந்துச்சு. ட்ரம்ப் திருப்பி வந்துட்டாரு. எனி டைம் ஓகே ஓகே ஓகே. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சைலண்டாக மெடிடேட் பண்ணிட்டு யோசிப்போமா? மாட்டியாச்சு. மெடிடேஷன் பண்ணி தான் மாட்டிருக்கோம். கால கண்ணாடியில் என்னெல்லாம் தெரிஞ்சுன்னு எட்டி பார்ப்போம். அந்த ஆரா ஃபீல் பண்ண முடியுது அந்த மியூசிக்ல. அப்பா ஷிட். மா அப்பா காட் லவ் யூ. பாருங்களேன், இது பாக்கெட்லேருந்து கீழே வந்தது கூட தெரியாமல் போயினுக்கிறாரு. கொழுப்பு. இந்த நடையே போதும். टाइगर का हुक्म. இந்த ஒரே ஃப்ரேம், இந்த ஒரு ஃப்ரேம் ஒன்றும் இல்லை. இந்த ஒரே ஒரு ஃப்ரேம், இந்த மாதிரி ஒரே ஒரு சீன் வந்து தியேட்டரில் வச்சாலே போதும். எல்லாரும் டிக்கெட் காசை கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். அந்த அளவுக்கு வெறித்தனம். இவருக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்னால் யாருங்க நம்புவாங்க? அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவரை. அந்த ஒரு ஃபயர் எப்பவுமே போக மாட்டேங்குது அவர்கிட்டருந்து. இது யார் ஒத்துக்கலாம்னு எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஒரு ஸ்க்ரீனில் வந்தாலே எனக்கு செலிப்ரேஷன் தான். நான் ஒரு பெரிய லைக் எப்படி சொல்கிறது, எனக்கு தளபதி, தலைவர் 3 பேருமே எனக்கு ஒரு செலிப்ரேஷன். சரியா? அதில் வந்து நான் எங்கேருந்து இந்த செலிப்ரேஷன் மூடு எனக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்றது வந்து இவர்கிட்ட தான், தலைவர்கிட்ட தான் எனக்கு ஆரம்பித்தது. ஸோ ஆப்வியஸ்லி அவருக்கு இருக்கிற இடம் வந்து இப்போ ரொம்ப பெருசு. நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன் அவர். நான் திருப்பி இன்னொரு அதை பார்த்துக்க போகிறேன்.
टाइगर का हुक्म பயங்கரமா இருக்கு நெல்சா. இதுவே பண்ணிடலாமே. अर्थमैंदा राजा टाइगर का हुक्म ஓகே. ஓகே, 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 ஓகே. அதாவது ஜெயிலர் 1 மாரி இருந்தாலே போதும். லைக் அது வேற லெவல் ஒரு சம்பவமா இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் ஜெயிலர்லாம் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். எப்படி சொல்றது? இந்த மாரி இந்த செலிப்ரேஷன் டைப் மூவிஸ்க்கு நான் பெருசா கதையெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போக மாட்டேன். அதில கொஞ்சம் இந்த வைப் ஆகுற மொமெண்ட்ஸு, கொஞ்சம் ஃபயரான மொமெண்ட்ஸ், இந்த மாஸ் எலமெண்ட்ஸ் அந்த மாரி விஷயங்கள ரசிச்சுட்டு அப்படியே வந்துருவேன். எனக்கு தலைவர ஸ்க்ரீன்ல பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ மியூசிக் வேற இது எனக்கு தெரிஞ்சு அனிருத்தோட போன வருஷம் வந்ததுல அது இப்போ ஜெயிலர் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அனிருத் பண்ண சம்பவத்திலே பெரிய சம்பவம்னு நான் நினைக்கிறேன். அது இந்த ஹுக்கும்லாம் எத்தனை தடவை கேட்டாலும் வந்து பத்தாது. அந்த வைபு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நான் அந்த ரீலோடட் வெர்ஷனும் அவங்க ரிலீஸ் பண்ணா கூட அந்த ஹுக்கும் ஒரிஜினல் வந்து அதுக்கு அந்த அந்த மியூசிக் கொடுக்குற ஃபயர் வந்து நான் வேற எதுலையும் இது வரைக்கும் பார்க்கல. நீங்கள் பார்த்துருந்தா எனக்கு சொல்லுங்கள் சரியா. ஆப்வியஸ்லி நெல்சன் டைரக்ஷனு, அனிருத் மியூசிக்கு, இவங்க 2 பேர் காம்போவில் வர ப்ரோமோஸ் வந்து எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டாங்க இந்த ப்ரொமோஷனல் கண்டென்ட் வீடியோஸாக கொடுக்குறது. அது மற்றவங்களுக்கும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இவங்க 2 நெல்சன் வந்து அந்த ப்ரோமோவில் இருந்தாலே அது வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. இதுவும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவங்களோட போர்ஷன்ஸ்லாம் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு நிமிஷம் இருங்க. லிரிக்ஸ் திருப்பியும் சூப்பர் சுப்பு பண்ணியிருக்காங்க. தலைவர் டைலாக்ஸு, கம்போசர் அனிருத், எலக்ட்ரிக் கிட்டார் பை கீபா ஜெரமயா, கொயர் பர்ஃபார்மன்ஸ் பை எல்ஃபே கொயர் பை ரோ வின்சென்ட். யாருன்னே தெரில, அவங்கள பற்றி கொஞ்சம் தேடி பார்ப்போம். பேக்கிங் வோக்கல்ஸ் வந்து யோகி சேகர் வேலு, கே ஆதித்யா, கே ரவி ஜி, ஆனந்த கிருஷ்ணன். எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படத்து மேலே. எப்போ வருதுன்னு தெரில. அப்டேட்ஸ் வர அதுக்கான வீடியோஸ்லாம் நான் போடுறேன். பட் நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருந்ததா, இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு என்னென்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த டீசருக்கான அனௌன்ஸ்மெண்ட் டீசருக்கான ரியாக்ஷன் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் சேர்த்து போட்டுருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.